ஒவ்வொரு ஆண்டும் தீர்மானங்கள் போடுறோம், எல்லாருமே தான், என்ன உட்பட. அப்போ தீர்மானங்கள்னு வரும்பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஒவ்வொரு புதிய ஆண்டும் தீர்மானம்லாம் இருக்கட்டும், அது ஒரு பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக உண்மையான தீர்மானங்கள், ட்ரூ ரெசல்யூஷன்ஸ்ன்னு போடலாமா? நானும் தீர்மானம் போட்டேன், 2 நாள் 3 நாள் அப்புறம் கிடப்பில் போட்டேன்றதுக்கு பதிலாக என்னுடைய தீர்மானம் உண்மையான தீர்மானம், ட்ரூ ரெசல்யூஷன். அப்படின்னா என்னென்னா, இன்னொருத்தர் செய்யதை பார்த்து காப்பி அடிக்கலைனாலே நம்மளோட தீர்மானம் நடந்துடும். ஏன்னா என்னுடைய குணாதிசயத்திற்கு ஏற்ற மாதிரியான ரெசல்யூஷன்ஸ், தீர்மானங்களை போடும்பொழுது அதை நான் நடத்தி காட்டுவேன், அதை என்னால் செயல்படுத்த முடியும். அதை விட்டு இன்னொருவரின் குணாதிசயங்களை போன்ற ஒரு தீர்மானங்களை நாம் கை கொள்ளும் பொழுது அது தோற்று போகிறது. அப்போது தீர்மானங்கள் உண்மையான தீர்மானங்களாக இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய குணாதிசயத்துக்கு ஏற்றாற் போல் தீர்மானங்களை போட வேண்டும். சரிங்களா? அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இதை எப்படி பண்ண முடியும், எப்படி இது ட்ரூ ரெசல்யூஷனாக மாற்ற முடியும்னா, நம்மளுடைய மனதிற்கும் நம்பிக்கைக்கும் நேர்மையான தீர்மானங்களை எப்படி கொண்டு வருது அப்படின்னா, சிம்பிளுங்க. நமக்கு எது பண்ணால் நமக்கு பிடிக்குமோ, எதை செய்யும்போது நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அதை நோக்கின தீர்மானங்களை செய்யும் பொழுது நம்மளால் செய்ய முடியும். 2 மணி நேரம் நடக்கிறாங்க அப்படின்னு இன்னொருத்தவங்களை பார்த்து காப்பி அடித்தோன்னா நம்மளால் 2 நிமிஷம் கூட நடக்க முடியாது. இப்போது நம்மளால் நடக்க முடியறது எவ்வளோ? 20 நிமிஷமா? அப்போ 20 நிமிஷம் தீர்மானம் போடுங்க, உங்களால் நடக்க முடியும். அந்த நடப்பது பிடிக்க 20 நிமிடம் 60 நிமிடமாக மாறும். அதை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்த்து 120 நிமிடம்னு போட்டால் நம்மளால் நடக்கவும் முடியாது. அதுதான் ட்ரூ ரெசல்யூஷன் இல்லாமல் பொய் ரெசல்யூஷனாக பாதியிலே நின்று போகிறது.